நம்ம காட்டும் சேனல் வழங்கும் நான் காணும் கனா நீயா. உடன் வழங்குவோர் ஆனந்தி. புத்தம்புதிய நடந்தட விரைவில் உங்கள் நம்ம காட்டும் சேனலில். நம்ம கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இவளோட பெரிய கூட்டா இருக்கு. என்ன பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்க? ஏமா என்ன ஆச்சு? எப்படிமா இருக்கு நம்ம காஸ்டியூமு? அண்ணன் மேரேஜ்ல என்ன பண்றது, நல்ல சேலை தான் கட்ட முடியல, அதனால காஸ்டியூமை மட்டும் டிஃபரெண்டா பண்ணிட்டு வந்திருக்கமா. எப்படி இருக்கு? அந்த காஸ்டியூமை தூக்கி குப்பையில போடு. என்னம்மா சொல்ற? உன் அண்ணன் வைக்க என்ன அவனுக்கு தெரிஞ்ச அடி கல்யாணம் பண்ண போறோம். நம்மளே சும்மா கோயிலுக்கு போற மாதிரி கூட்டிட்டு போய் கல்யாணத்தை பண்ணி வைக்க போறோம். இப்படி நீ சீடு சிங்க அடிச்சுக்கிட்டு வந்துருந்தனா அவனுக்கு டவுட் வருமா இல்லையா? ஐயோ ஆமா இல்ல என்ன நோமா, போயிட்டு ஒழுங்கா நார்மல் துணியில வா. அண்ணன் கல்யாணம் இருந்தாலும் இதோட வரனே. அண்ணன் கேட்டா சும்மா ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேம்மா. இப்ப நான் சொல்றது சரியா இல்ல? போதும், நிறுத்து. அப்புறம் உனக்கு ஒன்னும் தர மாட்டேன்னு சொல்லுவேன். அதே தானே போய் மாத்தி தொலைகிறேன். வச்சது என்ன பண்ண போதோ தெரியல. கல்யாணத்தை வேற பண்ணதுங்குதுங்க. பாப்போம் என்னதை பண்ணி கிழிக்க போகுதுன்னு. அண்ணா கல்யாணமா சீரி சிங்காரிச்சிட்டு வரேன். ரொம்ப பாசம் தான். எங்க அந்த சுப்பிரமணி என்ன காணும்? எல்லாம் சுப்பிரமணி சொல்லுமா. ஏப்பா இன்னைக்கு நம்ம சொந்தக்கார இந்த ஒருத்தவங்க பொண்ணுக்கு கல்யாணம்ப்பா. தாய் தப்பேன் இதாத பொண்ணு. வா நம்ம சொந்த பந்தெல்லாம் போய் நின்னாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடுமா? என்னம்மா சொல்ற? என்கிட்ட சொல்லவே இல்லை, திருத்துப்புன்னு சொல்ற. லீவு தானே, வீட்டில் இருப்பேன் கம்பா சொல்லல. வா போயிட்டு வரலாமா? சரிம்மா. தங்கச்சி வருதா? ஆமாப்பா வரா, நம்பிக்கிட்டு இருக்கா. சரிம்மா. ஏட்டி லைலா வாடி சீக்கிரம் கிளம்புறது போதும். எப்பா உன்னோட பெரிய தொல்லையா போச்சுமா. கிளம்ப கூடமா விட மாட்டேன். நேரமாச்சுலடியே. வாங்க போவேன். என்னம்மா லைலா கிளம்பிட்டு இருக்குன்னு சொன்னேன். நான் கூட ஏதோ சட்டை கிட்டெல்லாம் மாற்றிட்டு வரும்னு பார்த்தா அதே மாதிரி வருது. எப்படி இருக்க போல? நல்லா இந்த அம்மா மண்டையில உடைக்கிற மாதிரி கேளு. நான் நல்ல ட்ரெஸ் தானே போட்டிருந்தேன். இந்த லூசு தான் வேணாம் போய் நார்மலா இருன்னு சொல்லிட்டு நார்மல் ட்ரெஸ்ஸே போட்டு வர சொல்லுறேன். எங்க தான் போய் என்ன பண்றதுன்னே தெரியல. நான் இதை வச்சுக்கிட்டு பைத்தியம் பிடிச்சிருச்சா நான் தெரியல இருக்கு. ஏடே சும்மா இருடே. என்னம்மா கல்யாணத்துக்கு போனா சீர்த்தி காசிட்டு போறது இல்லையா? ஏடி இருக்கு, நம்ம கிட்ட எல்லாம் இருக்குன்னு காமிச்சுக்கணுமா என்ன? சரிவா வள பேசிக்கிட்டே இருப்பேன் இங்க நின்னா. ஏன் சுப்பிரமணியம் வாடா போலாம். சரிம்மா போங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம இவனும் போறான் ஆட்டால நம்பிக்கிட்டு. போடா போ, உனக்கு அங்க ஆப்பு வச்சிருக்காங்க. என்ன பண்ண போறேன்னு நான் பாக்குறேன். அம்மா என்ன செய்யுது வயசு பிள்ளை புதுசா சேலெல்லாம் கட்டிட்டு கொஞ்சம் போட்டு போறேன். அம்மா சேலை கட்டணும்னு ஆசையாக இருந்துச்சுமா. கோயிலுக்கு வேற போகிறேன்ல, அதான் இந்த மாடலில் சேலை கட்டியிருக்கேன். எப்படி இருக்கு? சரிடி சூப்பராக தான் இருக்கு. பார்க்க போயிட்டு வா. சேலை கட்டினா நடக்க தெரியும்ல? அம்மா அதெல்லாம் எனக்கு தெரியும். சரி நான் போகிறேன். பார்த்து போயிட்டு வா. எப்பா நம்ம பொண்ணு எவ்வளோ அழகா இருக்கா. நம்மளே கண்ணு வச்சிருவோம் போலயே. வந்ததும் சுட்டி போடணும். ஏடி என்னடி திடீர்னு அம்மன் கோயிலுக்கு கூட்டு வந்திருக்க? கேட்டி இன்னைக்கு நல்ல நாள் டி. சரி வா போ உள்ளார. வச்சு முத்து போயிடுச்சு. சரி வா போலாம். காஸ்டியூம்லாம் சூப்பர் டி. தேங்க்யூ. நீயும் இந்த மாதிரி போட்டு பழகின என்னடி? நமக்கு இதான் செட் ஆகுது. வா உள்ள போலாம். சரி வா. தங்கச்சி நேரமாச்சு வாமா. இதோ வந்துட்டேனே. எவ்வளோ அழகா இருக்கா என் தங்கச்சி. அண்ணா போண்ணே. என்னம்மா சாரீலாம் சூப்பராக இருக்கு. இல்லைண்ணே நேற்றுக்கு அங்கே வந்துட்டு இருந்தேன். இந்த கலரில் 2 சாரீ தான் இருந்துச்சு. ஒருத்தவங்க ஆல்ரெடி ஏதோ எடுத்துகிட்டு போயிட்டாங்களா, இல்லைன்னா என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வாங்கி கொடுத்துருப்பேன். சரி ஒன்று இருந்துச்சு நமக்கு பிடிச்சது, நம்ம கல்யாணத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு எடுத்துகிட்டு வந்தனே. சரி தாயி. என்ன தாயி கல்யாணம் ஆக போதே தலையில் ஒரு பூ வச்சுக்க மாட்டேன். இன்னும் அந்த சடையை மட்டும் மாற்றவே மாட்டேன் எங்கே போனாலும். அப்படிதானே? போனே நீ வேற. சரி நேரமாச்சு வா போகலாம். சரிண்ணே. பூ அங்கே கோயிலில் வாங்கிக்கலாம்ல? அதெல்லாம் வாங்கிக்கலாமா. நீ வா போகலாம். அங்கே சம்மந்தி வீட்டை காத்துட்டு இருப்பாங்க. சரிண்ணே. கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எப்படி தூங்கிட்டு இருக்கான் பாரு. ஏய் போகாதவனே ஏந்திரா. ஏய் போகாதவனே. அம்மா போமா, எனக்கு தூக்கம் வருது.
இப்படியே தூங்கி தூங்கிதான் கல்யாணம் 35 வயசு 40 வயசு ஆயும் இன்னும் நடக்கல. எங்கேயாவது பொறுப்பு இருக்கா இவனுக்கு? இவனை இப்படியே விட்டா சரி வராது. 2 அடியை போட்டாதான் எழுந்திருப்பான். ஐயோ தாய் கிழவி, ஏன் இப்படி போட்டு கொள்ளுற? இரு ஏந்திருக்கிறேன். என்ன நாள் தெரியுமாடா எனக்கு உனக்கு? ஏம்மா என்ன நாளாக இருந்தா நமக்கு என்னம்மா? இன்னும் விடிய கூட இல்லையாட்டுக்கு, தூங்க விடுமா? இன்னைக்கு உனக்கும் அலமேலுக்கும் கல்யாணம்டா. ஐயோ ஆமா இல்ல, எதை போய் மறந்துட்டோமே. சரி அப்படியே சமாளிப்போம். நான் எவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன், இந்த அழுத்தா பந்தலைக்கிட்டே சிரிச்சு காட்டுறியா நீனு? எதுக்கு அப்ப சிரிக்கிற? ஏம்மா சும்மா விளாண்டேன். சரி நான் ரெடி ஆகிட்டு வரேன், நீ போ. நீ ரெடி ஆயிட்டு கிழிச்சதெல்லாம் போதும், வா அப்படியே மூஞ்ச கழுவிட்டு பல்ல வளைக்கிட்டு வா. அம்மா அப்புறம் நான் என்னம்மா கல்யாணம் ஆக போதுங்கிற, கிளம்பாம வர சொல்ற? அதெல்லாம் நீ ஒன்னும் கிழிக்க வேணாம், அங்க போய் பார்த்துக்கலாம் வா. பெத்த தாய்க்கே பொறாமையா இருக்கு. பையன் அழகா இருந்தா பிரச்சனைன்ட்டு என்ன பண்றது? அழகா பிறந்தது ஏன் தப்பா? கோமலா எங்கே தான் போனா? கோயிலை சுற்றி வந்துட்டோம், இன்னும் காணோம். எங்கே போனானே தெரில. இங்கே இருக்காளா? இங்கேயும் காணுமே. சரி அந்த பக்கம் போய் பார்ப்போம். அண்ணே அண்ணே, ஒரு வழியாக கோயிலுக்கிட்ட வந்தாச்சு. நல்லபடியாக நடந்துரும்லண்ணே. பயப்படாதம்மா, ஆறாம் பார்த்துக்கலாம். வா உள்ளே போகலாம். சரிண்ணே. ஐயோ உன்னை தலையில் பூ வைக்கிறதுக்கு பூ வாங்க மறந்துட்டேனாம்மா. நான் போய் வாங்கிட்டு வரேன், உள்ளே போய் உக்காந்துரு. சரிங்கண்ணே. சரிம்மா. கடவுளே, நீ தான் அந்த கல்யாணத்தை எப்படியாவது நல்லபடியாக நடத்தி வைக்கணும். நல்ல சகனம், சந்தோஷம். சரி போய் உக்காருவோம் இந்த பக்கம். ஐயோ இந்த கோமலா எங்கே போனா? இவளால் பெரிய தொல்லையாக போச்சு. தேடி தேடியே கை காலெல்லாம் வலிக்குது. ஓ இதுக்கு மேலே தேட மாட்டேன், எங்கே இருக்கான்னு தெரியல ஒன்றும். பாடி நீ குட்ட கோமலா, உன்னை எப்போ நான் பார்த்துக்கிறேன். எங்கெல்லாம் போய் தொலைஞ்சானே தெரியல. இது வேற யாருன்னு தெரியல, பின்னாடி இடிச்சுக்கிட்டு. யார் இது இப்படி பார்க்காம கூட நடந்து வராங்க? அம்மா ஒழுங்கா பார்த்து நடக்க மாட்டேன். யார் இது? என்ன போலவே இருக்காங்க. யார் இது? நம்மள போலவே இருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம கரண்ட் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.